மக்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற மத நல்லிணக்க மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கிற வழக்கறிஞரும் கள போராளியுமான தோழர் வாஞ்சிநாதன் அவர்களே, நோக்க உரையாற்றியிருக்கிற வழக்கறிஞர் தோழர் ஹென்றி திவேன் அவர்களே, தொடக்க உரையாற்றிய தோழர் மீதா பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்விலே உரையாற்ற காத்திருக்கின்ற பல்வேறு இயக்கங்களினுடைய தலைவர்களே, சமய சான்றோர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரும் மதுரை தெற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான அண்ணன் பூமிநாதன் அவர்களே, மதுரை மாநகர் மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் தோழர் முனியசாமி உள்ளிட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தோழர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருப்பரங்குன்றம் வழிபாட்டு தலத்தில் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிப்பதற்கு RSS இந்துத்துவவாதிகள் செய்கின்ற முயற்சிகளை எல்லாம் நாம் நன்கு அறிவோம். கடந்த 10 ஆண்டு காலமாக 2014 நரேந்திர மோடி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் இது பெரியார் மண் என்று மார்தட்டுகிறோம், திராவிட இயக்கம் கோலோச்சிய மண் என்று சொல்கிறோம், மத நல்லிணக்கத்திற்கு இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று சொல்கிறோமே, அதை தகர்த்தெறிவதற்கு ஒரு நீண்டகால செயல் திட்டத்தை இந்துத்துவ சனாதன கும்பல் வடிவமைத்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லா வகையிலும் முயன்று கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை. மலை இருக்கிற இடங்களிலெல்லாம் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு திருக்கழு குன்றத்தில் குழந்தை இயேசு ஜெப வீடு என்று அங்கே கிறிஸ்துவர்கள் வழிபாட்டு தலத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது அதன் மீது தாக்குதல் நடத்தி அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக ராஜா தலைமையில் ஹச்ராஜா தலைமையில் தாம்பரத்திலே ஆயிரக்கணக்கான வெறியர்களை கூட்டி வைத்துக் கொண்டு கொக்கரித்தார்கள். 2015 நடந்தது. 2023 சென்னிமலைக்கு அருகில் ஜான் பீட்டர் என்கிற கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருடைய சொந்த இல்லத்திலே அவர் ஜெபம் நடத்திய காரணத்தினால் அவர் மீது தாக்குதல் நடத்தி அதற்கு பிறகு இந்து முன்னணியை சேர்ந்த காளிகள் பொறுக்கிகள் கல்வாரி மலையாக சென்னிமலையை மாற்றுகிறார்கள் என்று சொல்லி ஆயிரக்கணக்கானவர்களை திரட்டி வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அந்த பிரச்சனையின் மூலமாக மத நல்லிணக்கத்தை சீர்குலைத்த முனைத்தார்கள். நான் சொல்ல விரும்புகிறேன், திருப்பரங்குன்றத்திலே காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் அறியாமல் செய்த தவறு பெரிய பிரச்சனையாகிவிட்டது என்று தொலைக்காட்சிகளிலே பேசுகிறார்கள், பத்திரிகைகளிலே எழுதுகிறார்கள். இல்லை, இந்துத்துவ சனாதன கும்பல் RSS கூட்டம் எல்லா துறைகளிலும் ஊடுருவி இருக்கிறது. எச்சரிக்கை, காவல்துறையிலே ஊடுருவி இருக்கிறது, நீதித்துறையிலே ஊடுருவி இருக்கிறது, பல்கலைக்கழகங்களிலே ஊடுருவி இருக்கிறது, கல்லூரிகளிலே ஊடுருவி இருக்கிறது. என்ற நீண்டகால செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொன்றாக அவர்கள் கையிலே எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இது மதுரை என்கிற காரணத்தினால் 2018ஆம் ஆண்டு தொல் ஆய்வாளர் பத்மாவதி என்பவர் ஒரு புத்தகம் எழுதினார், ஒரு ஆய்வு நூல் எழுதினார். மாணிக்க வாசகரின் கருத்தும் காலமும் என்ற அந்த ஆய்வு நூல். அதை வெளியிட்டவர் சைவ சித்தாந்த பெருமன்றத்தை நடத்துகின்ற சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய சைவ சித்தாந்த துறையினுடைய தலைவர் பேராசிரியர் நல்லூர் சரவணன். அவர் அதை வெளியிட்டார். அவர் வெளியிட்ட காரணத்தினால் அந்த இடத்திலிருந்து சைவ சித்தாந்த துறை தலைவர் என்கிற பொறுப்பிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்று சொல்லி
அன்றைய ஆளுநர் பல்வாரிலால் புரோஹித்துக்கு இந்துத்துவ கும்பல் நெருக்கடி கொடுத்தது. பேராசிரியர் நல்லூர் சரவணன் சைவ சித்தாந்த துறை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். என்ன காரணம்? பேராசிரியர் நல்லூர் சரவணன் மாணிக்க வாசகரின் காலமும் கருத்தும் என்ற நூலை பதிப்பித்தார், வெளியிட்டார். நரி பரி கதையை கேள்விப்பட்டிருக்கிறோம். பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியன் அவன் அமைச்சராக இருந்த மாணிக்க வாசகரிடத்திலே அவன் பொருள் கொடுத்து அனுப்பி, நிதி கொடுத்து அனுப்பி, சிவனுக்கு கோயில் எழுப்ப வேண்டும் என்றல்ல, அவன் கொடுத்து அனுப்பிய நிதியை தவறாக பயன்படுத்தி சிவாலயம் கட்டிவிட்டார் என்று ஒரு புராண கதை இங்கே உலவுகிறது அல்லவா? அதை முன்வைத்து எழுதப்பட்ட ஆய்வு நூல் மாணிக்க வாசகரும் காலமும் கருத்தும் என்கிற நூல். அதிலே மாணிக்க வாசகர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். சிவபக்தரான வரகுண பாண்டியனையும் குற்றம் சுமத்துகிறார்கள். அதற்கு பின்னணியிலே பார்ப்பனிய சதி இருக்கிறது. நரி பரி கதை என்பது, நரி என்றால் பார்ப்பனியம் கடைபிடிக்கக்கூடிய லோகாயுதம் மாயாவாதம், பரி என்றால் குதிரை, பரி என்றால் சைவ சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள். பார்ப்பனியம் காலங்காலமாக வரகுண பாண்டியனையும் மாணிக்க வாசகரையும் இழிவுபடுத்தி புராணத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். உண்மையில் அது அல்ல காரணம். பார்ப்பனியத்தை, இந்து சனாதனத்தை மாணிக்க வாசகர் எதிர்த்த காரணத்தினால் அவருக்கு இந்த பட்டம் சுமத்தினார்கள் என்று அந்த ஆய்வு நூலை வெளியிட்டதற்கு பிறகு RSS காரணம், இந்து முன்னணி காரணம். பார்ப்பனியத்தை எதிர்த்த அந்த நூலை, மாணிக்க வாசகர் கருத்தும் காலமும் என்ற நூலை வெளியிட்ட நல்லூர் சரவணனை சைவ சித்தாந்த தலைவர் பதவியிலிருந்து சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கினார்கள். மறந்துவிடக்கூடாது. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் எழுதிய நீதித்தேவன் மயக்கம் MA பாடத்திட்டத்திலே இருந்தது. அதை நீக்கினார்கள். ஏனென்றால் திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியலை ராவணனை உயர்த்தி பார்ப்பனியத்தின் முகத்திரையை கிழித்து அண்ணா எழுதிய நாடக நூல், அந்த நாடக நூலை, அண்ணாவின் நூலை நீக்கிவிட்டு அந்த இடத்திலே பிராமா பிரேசுரம் வெளியிட்ட ராஜராஜ சோழன் என்கிற நாடக நூலை வைத்தார்கள். அதற்கு என்ன காரணம்? RSS ஊடுருவி இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். 2023 ஆகஸ்ட் 20 என்னுடைய நூல் இந்துத்துவ பாசிசம் வேர்களும் விழுதுகளும் 984 பக்கம் நான் எழுதி எதிர் வெளியீடு, பொள்ளாச்சி எதிர் வெளியீடு வெளியிட்ட புத்தகம். அந்த புத்தகம் விற்பனைக்கு வைத்திருந்த போது அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடாது, விற்கக்கூடாது என்று சொல்லி ஈரோடு காவல்துறை போய் அங்கே அவர்களிடத்திலே அராஜகமான முறையினை பறித்தார்கள். உடனடியாக முதல்வர் கவனத்திற்கு எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் கொண்டு சென்றார்கள். ஆசிரியர் வீரமணி அறிக்கை தந்தார். அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன், திருமுருகன் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் அறிக்கை கொடுத்ததற்கு பிறகு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தார். இதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம், மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஒரு அபாய கட்டத்தை நோக்கி தமிழ்நாட்டை அழைத்து செல்வதற்கு எல்லா இடங்களிலும் இந்த இந்துத்துவ கும்பல் ஊடுருவி வருகிறது. அதை முறியடிப்பதற்கு வெறும் திருப்பரங்குன்றத்திற்காக மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் மத நல்லடக்கத்துக்காக எழுந்து நிற்கிறது என்கிற குரலை மதுரையில் நடக்கிற இந்த நிகழ்ச்சியை போல தமிழ்நாட்டின் எல்லா ஊர்களிலும் நடத்தி ஒற்றுமையோடு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு இந்த தமிழ் மக்களை ஒன்றிணைக்கின்ற பணியிலே ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். மறுமலர்ச்சி திமுக எங்கள் ஆறுயிர் தலைவர் திராவிட இயக்க போர்வால் வைகோ அவர்களும் எங்கள் இயக்கமும் துணை நிற்கும் என்று தெரிவித்து காலத்தின் அருமைப்பாடு கருதி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.